ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 16, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ஷரீரமற்ற தந்தையாகிய நான் உங்களை ஷரீரமற்றவர்களாக ஆக்கும் பொருட்டு ஷரீரதாரிகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றேன். இது குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரம் புரிந்து கொள்கின்ற ஓர் புதிய விஷயமாகும். கேள்வி: ஏன் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அதே விஷயங்களை விளங்கப்படுத்த வேண்டும்? பதில்: ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள். சில குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா அதே விஷயங்களையே மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துகின்றார். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் மறந்து விடுவதால் நான் நிச்சயமாக அதே விஷயங்களையே கூற வேண்டும். மாயையின் புயல்கள் உங்களை விரக்தியடைய செய்கின்றன. ஒவ்வொரு நாளும் உங்களை நான் எச்சரிக்காதிருக்காது விட்டால் நீங்கள் மாயையின் புயல்களினால் தோற்கடிக்கப்பட்டிருப்பீர்கள். இன்னமும் நீங்கள் சத்தோப்பிரதானமாகவில்லை. நீங்கள் அவ்வாறு ஆகும் பொழுது பாபா உங்களுடன் இந்த ஞானத்தை பேசுவதை நிறுத்திவிடுவார். ஓம் சாந்தி. இது ஒரு தனித்துவமான ஆன்மீக கல்வி என அழைக்கப்படுகிறது. சத்திய யுகமான புதிய உலகிலும் ஷரீரதாரிகளே ஒருவருக்கொருவர் கற்பிப்பார்கள். அனைவரும் ஞானத்தை கற்பிக்கிறார்கள். அது இங்கும் கற்பிக்கப்படுகிறது. அந்த ஷரீரதாரிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் கற்பிக்கின்றார்கள். கற்பிப்பவர் ஷரீரமற்ற தந்தை அல்லது ஆன்மீக தந்தையே என்பதை நீங்கள் ஒரு பொழுதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். கடவுள் கிருஷ்ணர் பேசுகின்றார் என்றே அவர்கள் சமய நூல்களிலும் எழுதியுள்ளார்கள். அவரும் ஒரு ஷரீரதாரியே. மக்கள் இப்புதிய விஷயத்தை கேட்கும் பொழுது குழப்பமடைகிறார்கள். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை வரிசை கிரமமாக நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப புரிந்து கொள்கின்றீர்கள். இது புதியதொன்றாகும். இந்த சங்கம யுகத்தில் மாத்திரம் தந்தையே வந்து உங்களுக்கு கூறுகின்றார், நான் உங்களுக்கு இவரின் மூலமாக கற்பிக்கின்றேன். அவர் ஞானக்கடலும் அமைதிக்கடலும் ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையும் ஆவார். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆத்மாவே பிரதானமானவர். அவர் அழிவற்றவர். ஷரீரமோ அழியக்கூடியதாகும். அந்த அழிவற்ற ஆத்மா இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் உங்களின் முன்னிலையில் ஒரு பௌதிக ஷரீரத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பவர் அந்த ஷரீரதாரி அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பவர் ஷரீரமற்ற தந்தையாவார். அவர் அதை எவ்வாறு கொடுக்கின்றார்? நீங்கள் இதையும் புரிந்து கொள்கின்றீர்கள். மக்கள் இதை பெரும் சிரமத்துடன் புரிந்து கொள்கிறார்கள். அவர்களை இந்த நம்பிக்கையை கொண்டிருக்க செய்வதற்கு நீங்கள் அதிக பிரயத்தனம் செய்ய வேண்டியுள்ளது. அஷரீரியானவருக்கு பெயரோ ரூபமோ காலமோ அல்லது இடமோ கிடையாது என்று அம்மக்கள் கூறுகிறார்கள். அந்த தந்தையே இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் கூறுகின்றார், நான் ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை. நீங்கள் அவரை பார்க்க முடியாது. அவர் ஷரீரமற்றவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் ஞானக்கடலும் பேரானந்த கடலும் அன்பு கடலும் ஆவார். எவ்வாறு அவர் உங்களுக்கு கற்பிப்பார்? தந்தையே எவ்வாறு தான் வருகின்றார் என்பதையும் தான் யாருடைய ஆதாரத்தை பெறுகின்றார் என்பதையும் விளங்கப்படுத்துகின்றார். நான் ஒரு கர்ப்பப்பையின் மூலமாக பிறவி எடுப்பதில்லை. நான் ஒரு பொழுதும் ஒரு மனிதராகவோ அல்லது ஒரு தேவராகவோ ஆகுவதில்லை. தேவர்களும் ஷரீரங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் சதா ஷரீரமற்றவராகவே இருக்கின்றேன். எனக்கு மாத்திரம் ஒரு பொழுதும் மறு பிறவி எடுக்காத பாகம் நாடகத்தில் உள்ளது. ஆகவே இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். நான், அதாவது கண்களுக்கு புலப்பட மாட்டேன்.
கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே பேசுகின்றார் என்று அம்மக்கள் எண்ணுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் உருவாக்கியுள்ள ரதத்தின் வகையை பாருங்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் குழப்பம் அடைவதில்லையா? உங்களால் எதையாவது புரிந்து கொள்ள முடியாது விட்டால் தந்தையிடம் வந்து அதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில் நீங்கள் கேட்காமலே தந்தை அனைத்தையும் உங்களுக்கு தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எதையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நான் இந்த அதிமங்களகரமான சங்கமயுகத்தில் மாத்திரம் அவதரிக்கின்றேன். எனது பிறப்பு அற்புதமானதாகும். குழந்தைகளாகிய நீங்களும் அதை ஓர் அற்புதம் என கண்டு கொள்கிறீர்கள். அவர் உங்களை அத்தகையதோர் முக்கியமான பரீட்சையில் சித்தியடைய வைக்கின்றார். உங்களை உலகின் மகத்தான அதிபதிகள் ஆக்குவதற்கு அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். இது அற்புதமான ஒன்றாகும். ஓ ஆத்மாக்களே, ஒவ்வொரு 5000 வருடங்களும் நான் உங்களுக்கு சேவை செய்வதற்கு வருகின்றேன். நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றேன். நான் உங்களுக்கு சேவை செய்யும் பொருட்டு ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் வருகின்றேன். அரை கல்பமாக நீங்கள் கூவி அழைத்து கொண்டிருந்தீர்கள், ஓ பாபா, ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை தூய்மையாக்குபவர் என அழைக்க முடியாது. பரம்பிதா பரமாத்மா மாத்திரம் தூய்மையாக்குபவர் என அழைக்கப்படுகின்றார். எனவே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு பாபா இங்கு வர வேண்டும். இதனாலேயே கூறப்பட்டுள்ளது, உண்மையான பாபாவின் அமரத்துவ ரூபம், உண்மையான ஆசிரியரின் அமரத்துவ ரூபம், உண்மையான சத்குருவின் அமரத்துவ ரூபம். சீக்கியர்களிடம் மிக சிறந்த ஸ்லோகன்கள் உள்ளன. எவ்வாறாயினும் அமரத்துவ ரூபமாகிய சத்குரு எப்பொழுது வருகின்றார் என்பது அவர்களுக்கு தெரியாது. மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு கடவுளுக்கு நீண்ட காலம் எடுக்கவில்லை என நினைவு கூறப்பட்டுள்ளது. மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு அவர் எப்பொழுது வருகின்றார்? அவர் மாத்திரம் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர். நீங்கள் இதில் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். அவர் வந்து என்ன கூறுகின்றார்? அவர் கூறுகின்றார், மன் மனாபவ். அவர் அதன் அர்த்தத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். வேறு எவரும் அதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துவதில்லை. அமரத்துவ ரூபமாகிய சத்குரு இங்கு அமர்ந்திருந்து இந்த சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். எனவே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை உலக அதிபதிகள் ஆக்கும் பொருட்டு குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்வதற்கு இங்கு வர வேண்டும். அவர் விளங்கப்படுத்துகின்றார், ஓ ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், பின்னர் நீங்கள் தமோ பிரதானம் ஆகினீர்கள். இவ்வுலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. அந்த தேவர்களுக்கு மாத்திரம் உரிய தூய உலகம் இருந்தது. அவர்கள் அனைவரும் எங்கு சென்றார்கள்? இது எவருக்கும் தெரியாது. அவர்கள் குழப்பமடைந்துள்ளார்கள். தந்தை வந்து உங்களை விவேகிகள் ஆக்குகின்றார். குழந்தைகளே, நான் ஒரு முறை மாத்திரம் வருகின்றேன். நான் ஏன் தூய உலகிற்குள் வர வேண்டும்? அங்கு மரணம் வர முடியாது. தந்தையே மகா காலன். அவர் சத்திய யுகத்திற்குள் வரவேண்டிய அவசியமில்லை. அங்கு மரணமோ அல்லது மகா காலனோ வர முடியாது. அவர் வந்து ஆத்மாக்கள் அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்கின்றார். நீங்கள் சந்தோஷத்துடன் திரும்பி செல்கின்றீர்கள். ஆம் பாபா, நாங்கள் உங்களுடன் சந்தோஷமாக திரும்பி செல்ல தயாராக உள்ளோம். இதனாலேயே நாங்கள் உங்களை கூவி அழைத்தோம். எங்களை இந்த தூய்மையற்ற உலகிலிருந்து அமைதி தாமத்தின் மூலமாக தூய உலகிற்கு அழைத்து செல்லுங்கள். இந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் மறக்க வேண்டாம். எவ்வாறாயினும் எதிரியாகிய மாயை இங்கு நின்று கொண்டிருக்கிறாள். அவள் உங்களை மீண்டும் மீண்டும் மறக்க வைக்கின்றாள். நான் அதிபதியும் சர்வசக்திவானும் ஆவேன். ஆனால் மாயையும் சர்வசக்தியுடையவள். அவள் உங்களை அரை கல்பமாக ஆட்சி செய்து உங்களை மறக்க வைக்கின்றாள். இதனாலேயே தந்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது. ஒவ்வொரு நாளும் பாபா உங்களை எச்சரிக்காதிருக்காது விட்டால் மாயை பெரும் சேதத்தை விளைவித்திருப்பாள்.
இது தூய்மைக்கும் தூய்மையின்மைக்குமான ஓர் நாடகமாகும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், உங்கள் நடத்தையை சீர்திருத்தும் பொருட்டு தூய்மையாகுங்கள். காம விகாரத்தின் காரணமாக அதிக யுத்தங்கள் ஏற்படுகின்றன. தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது 3ஆம் கண்ணாகிய ஞானத்தை பெற்றுவிட்டதால் ஆத்மாக்களை மாத்திரம் பாருங்கள். உங்கள் பௌதிக கண்களால் எதையும் பார்க்க கூட வேண்டாம். ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். நாங்கள் எவ்வாறு விகாரத்தில் ஈடுபட முடியும்? நாங்கள் ஷரீரமற்று வந்தோம். நாங்கள் ஷரீரமற்றவர்களாகி வீடு திரும்ப வேண்டும். ஆத்மா இங்கு சதோப்பிரதானமாகவே வந்தார். அவர் சதோப்பிரதானமாகி இனிய வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். தூய்மையே பிரதான விஷயமாகும். மக்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் அதே விஷயம் விளங்கப்படுத்தப்படுவது நல்லதே. ஆனால் குறைந்தபட்சம் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற அனைத்து விஷயங்களையும் அவர்கள் பின்பற்ற வேண்டும். அவை உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுவதால் அவற்றை நீங்கள் பயிற்சியில் இட வேண்டும். ஆனால் அரிதாகவே எவரும் அவற்றை பின்பற்றுகிறார்கள். இதனாலேயே ஒவ்வொரு நாளும் பாபா விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது. நீங்கள் கூறுவதில்லை, பாபா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தும் விஷயங்களை நாங்கள் மிக நன்றாக புரிந்து கொண்டுள்ளோம். நாங்கள் இப்பொழுது தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆகுவோம். நீங்கள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் இதை கூறுகின்றீர்களா? ஆகவே பாபா ஒவ்வொரு நாளும் விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது. ஒரு விஷயமே இருப்பினும் நீங்கள் அதை செய்வதில்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்வது கூட இல்லை. நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா, நான் உங்களை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றேன். நினைவு செய்வதை உங்களுக்கு நினைவூட்டும் பொருட்டு பாபா எங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூற வேண்டியுள்ளது. இதையே நீங்கள் ஒருவருக்கொருவர் விளங்கப்படுத்த வேண்டும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். வேறு வழி இல்லை. இதையே அவர் ஆரம்பத்திலும் இறுதியிலும் கூறுகின்றார். நினைவின் மூலமாக மாத்திரமே நீங்கள் சதோப்பிரதானமாக முடியும். நீங்களே எழுதுகின்றீர்கள், பாபா, மாயையின் புயல்கள் என்னை உங்களை மறக்க வைக்கின்றன. எனவே தந்தை உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? அவர் உங்களையே தனியே விட்டு விடுவாரா? நீங்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசைக்கிரமமானவர்கள் என்பதை தந்தை அறிவார். நீங்கள் சதோப்பிரதானம் ஆகும் வரையில் உங்களால் திரும்பி செல்ல முடியாது. இதுவும் யுத்தத்துடன் ஒரு தொடர்பை கொண்டுள்ளது. உங்களின் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசைக்கிரமமாக நீங்கள் சதோப்பிரதானம் ஆகும் பொழுது யுத்தம் ஆரம்பமாகும். இந்த ஞானம் ஒரு வினாடிக்கானதாகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையை கண்டு கொண்டுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் தூய்மையாகும் பொழுது மாத்திரமே அவரிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுவீர்கள். நீங்கள் மிக நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். சிலர் முற்றிலுமாக எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்னும் ஞானம் கூட கிடையாது. அவர்கள் ஒருபொழுதும் இக்கல்வியை கற்றதில்லை. முழு கல்பத்திலும் எவரும் அஷரீரியான தந்தையுடன் எப்பொழுதும் கற்றதில்லை. ஆகவே இது புதியதொன்றாகும். தந்தை கூறுகின்றார், நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் ஒருமுறை உங்களை சதோப்பிரதானமாக்குவதற்கு வருகின்றேன். நீங்கள் சதோப்பிரதான் ஆகும் வரையில் உங்களால் அந்த அந்தஸ்தை அடைய முடியாது. மற்ற கல்விகளில் மாணவர்கள் சித்தி அடையாததை போன்றே இங்கும் மாணவர்கள் சித்தி அடைவதில்லை. சிவ் பாபாவே நினைவு செய்வதால் என்ன நடைபெறும் என்பதை அவர்கள் முற்றிலும் புரிந்து கொள்வதில்லை. அவர் தந்தையாதலால் நீங்கள் அவரிடமிருந்து நிச்சயமாக ஸ்வர்க ஆஸ்தியை பெறுவீர்கள். தந்தை உங்களுக்கு ஒருமுறை மாத்திரம் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் அதன் மூலமாக தேவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் தங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு வரிசை கிரமமாக மற்ற அனைவரும் இங்கு வருவார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் முதிய தாய்மார்களின் புத்தியில் இருக்க முடியாது. எனவே தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான்.
அந்த சிவ் பாபாவே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாவார். அனைவருக்கும் அவனுடைய அல்லது அவளுடைய சொந்த லௌகீக தந்தை உள்ளார். சிவ் பாபா அஷரீரியானவர். அவரை நினைவு செய்கையில் நீங்கள் தூய்மையாகி உங்கள் சரீரத்தை நீக்கி தந்தையை அடைவீர்கள். தந்தை பெருமளவு விளங்கப்படுத்துகின்றார். ஆனால் நீங்கள் அனைவரும் ஒரே அளவிற்கு புரிந்து கொள்வதில்லை. மாயை உங்களை மறக்க வைக்கின்றார். இது ஒரு யுத்தம் என அழைக்கப்படுகிறது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அவர் உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை நினைவூட்டுகின்றார். செய்யப்பட்டுள்ள பிரதான தவறுகளை ஒரு பட்டியலிடுங்கள். ஒன்று, தந்தை சர்வ வியாபியாக இருப்பதாகும். கடவுள் பேசுகின்றார், நான் சர்வ வியாபி அல்ல. 5 விகாரங்களே சர்வ வியாபியாக உள்ளது. இது மிகவும் கடுமையான தவறாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையின் கடவுள் அல்ல. பரம்பிதா பரமாத்மாவாகிய சிவனே கீதையின் கடவுள். இந்த தவறுகளை சரியாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். எவ்வாறாயினும் இந்த தவறுகள் காரணமாகவே பாரதம் தூய்மையானதிலிருந்து தூய்மையற்றதாகிவிட்டது என்று மற்றோருக்கு விளங்கப்படுத்தியதாக கூறி இன்னமும் எந்த குழந்தையும் பாபாவிற்கு எழுதியதில்லை. இதுவும் அவர்களுக்கு கூறப்பட வேண்டும். கடவுள் எவ்வாறு சர்வ வியாபியாக இருக்க முடியும்? கடவுள் ஒருவரே. அவர் பரமாத்மா, பரம ஆசிரியரும் பரம சத்குருவும் ஆவார். எந்த ஷரீரதாரியையும் பரம தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் என அழைக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரே முழு உலகிலும் அதி உயர்வானவர். அவர் உலகம் சத்தோப்பிரதானமாக இருந்த பொழுது வருகின்றார். பின்னர் உலகம் சத்தோவாக உள்ள பொழுது ராமர் வருகின்றார். பின்னர் மற்றோர் அவர்களுக்குரிய நேரத்தில் வரிசை கிரமமாக கீழிறங்கி வருகிறார்கள். அனைவருடைய விகாரங்களையும் விழுங்கியதால் சங்கரரின் கழுத்து நீல நிறமாகியதாக அவர்கள் சமய நூல்களில் காட்டியுள்ளார்கள். எவ்வாறாயினும் இப்பொழுது இந்த விஷயங்களை விளங்கப்படுத்தும் பொழுது உங்கள் தொண்டை வறண்டு விடுகிறது. இது அத்தகையதோர் சிறிய விஷயம். ஆனால் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் இதயத்தை கேட்க முடியும். நான் நற்குணங்கள் மிக்கவராகவும் சத்தோப்பிரதானமாகவும் ஆகிவிட்டேனா? தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எவ்வளவு தான் பிரயத்தனம் செய்தாலும் விநாசம் இடம்பெறும் வரையில் உங்களின் கர்மாதி ஸ்திதியை உங்களால் அடைய முடியாது. அமர்ந்திருந்து சிவ் பாபாவை முழு நேரமும் நினைவு செய்யுங்கள். வேறு எதையும் பேசவும் வேண்டாம். அவ்வளவுதான். பாபா, யுத்தம் இடம்பெறும் முன்னர் நான் நிச்சயமாக கர்மாதி ஸ்திதியை அடைவேன். அவ்வாறான ஒருவர் வெளிப்படுவது நாடகத்தில் சாத்தியமல்ல. ஒரு நபர் மாத்திரமே முதல் இலக்கத்தை பெற்றுக்கொள்வார். இவரும் கூறுகின்றார், நான் பெரும் பிரயத்தனம் செய்ய வேண்டியுள்ளது. மாயை மேலும் அதிக சக்தியுடன் வருகின்றாள். இந்த பாபாவை கூறுகின்றார், சிவ் பாபா எனக்கு அருகிலேயே அமர்ந்திருக்கின்றார். ஆனால் அப்படி இருந்தும் என்னால் அவரை நினைவு செய்ய முடியாதுள்ளது. நான் அவரை மறந்து விடுகின்றேன். சிவ் பாபா என்னுடன் இருப்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். ஆனால் அப்பொழுதும் நீங்கள் செய்வது போன்றே நானும் அவரை நினைவு செய்ய வேண்டியுள்ளது. நான் அவருடன் இருப்பதனால் மாத்திரம் நான் சந்தோஷம் அடைகின்றேன் என்பதல்ல. இல்லை, அவர் எனக்கும் கூறுகின்றார், சதா என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் என்னுடன் இருக்கின்றீர்கள். நீங்கள் சக்தி வாய்ந்தவர். ஆனால் உங்களுக்கு மேலும் அதிக புயல்கள் கூட வரும். வேறு எவ்வாறு உங்களால் குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்த முடியும்? இப்புயல்கள் அனைத்தும் உங்களை கடந்து செல்லும். அவருக்கு மிக அருகாமையில் அமர்ந்திருக்கும் பொழுதும் கூட என்னால் கர்மாதி ஸ்திதியை அடைய இயலாதுள்ளது. ஆகவே வேறு யார் அவ்வாறு ஆகுவார்கள்? இந்த இலக்கு மிகவும் உயர்ந்தது. நாடகத்திற்கு ஏற்ப அனைவரும் தொடர்ந்தும் முயற்சி செய்கிறார்கள். ஒருவர் அம்முயற்சியை செய்து காண்பிக்கட்டும். பாபா, உங்களுக்கு முன்னதாகவே கர்மாதீதம் ஆகுவதை நான் உங்களுக்கு செய்து காண்பிப்பேன். அது சாத்தியமல்ல. இந்நாடகம் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. நீங்கள் பெருமளவு முயற்சியை செய்ய வேண்டும்.
உங்களுடைய குணாதிசயமே பிரதான விஷயமாகும். தேவர்களின் குணாதிசயங்களுக்கும் தூய்மையற்ற மனிதர்களின் குணாதிசயங்களுக்கும் இடையில் அதிக வித்தியாசம் உள்ளது. சிவ் பாபாவே உங்களை விகாரமுடையவர்களிலிருந்து விகாரமற்றவர்கள் ஆக்குகின்றார். எனவே நீங்கள் இப்பொழுது பெருமளவு முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரை மறக்க வேண்டாம். ஏழை அப்பாவி தாய்மார்கள் மற்றோரின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ராவணனின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறார்கள். எனவே அவர்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் கடவுள் ராமரின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றீர்கள். அம்மக்கள் ராவணனின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றார்கள். இந்த யுத்தம் தொடர்கிறது. ஆனால் ராமருக்கும் ராவணருக்கும் இடையில் ஓர் யுத்தம் இருக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வழிகளில் தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தொடர்ந்தும் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இரவும் உங்கள் அட்டவணையை பாருங்கள். நாள் முழுவதும் நான் ஏதாவது அசுர நடத்தையை கொண்டிருந்தேனா? ஒரு பூந்தோட்டத்தில் உள்ள மலர்கள் வரிசை கிரமமாக உள்ளன. எப்பொழுதும் 2 மலர்கள் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. ஆத்மாக்கள் அனைவரும் தங்களின் சொந்த பாகங்களை பெற்றுள்ளார்கள். ஒவ்வொரு நடிகரும் அவனுடைய அல்லது அவளுடைய சொந்த பாகத்தை தொடர்ந்தும் நடிக்கின்றார்கள். தந்தையும் வந்து நிச்சயமாக ஸ்தாபனை பணியை மேற்கொள்கின்றார். அதன் பின்னரே அவர் திரும்பி செல்கின்றார். ஒவ்வொரு 5000 வருடங்களும் நிச்சயமாக அவர் வந்து உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். அவரே எல்லையற்ற தந்தை ஆதலால் நிச்சயமாக உங்களுக்கு புதிய உலகம் என்னும் ஆஸ்தியை கொடுப்பார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஞானமாகிய 3வது கண்ணை பயன்படுத்தி ஆத்மாக்களை மட்டும் பாருங்கள். உங்கள் பௌதீக கண்களால் எதையும் பார்க்காதீர்கள். சரீரமற்றவர்கள் ஆகுவதை பயிற்சி செய்யுங்கள். 2. தந்தையின் நினைவை கொண்டிருப்பதனால் உங்கள் குணாதிசயத்தை தெய்வீகமானதாக ஆக்குங்கள். உங்கள் இதயத்தை கேளுங்கள். நான் எந்த அளவிற்கு நற்குணங்கள் மிக்கவர் ஆகியுள்ளேன். நான் நாள் முழுவதும் முற்றாகவே ஏதாவது அசுர நடத்தையை கொண்டிருந்தேனா? ஆசீர்வாதம். நீங்கள் சதா எச்சரிக்கையாகவும் மாயை உட்புக முடியாதவராகவும் இருப்பதனால் மாயையின் ராஜரிகமான ரூபத்தின் நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்களாக. தற்சமயம் மாயை உங்கள் உண்மையான புரிந்து கொள்வதிலையும் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் புரிந்துணர்வு சக்தியையும் மறைத்து, அதாவது பவர் ஆஃப் ரியலைசேஷனை மறைத்து தவறானதை சரியானதாக உங்களை அனுபவம் செய்ய வைக்கின்றாள். ஒருவர் மந்திர வித்தையை செய்யும் பொழுது ஒரு நபரை கட்டுப்பாடு இழக்கச் செய்கின்றார். அதேபோல் ராஜரிகமான மாயை எது உண்மை என்பதை உங்களை புரிந்து கொள்ள அனுமதிப்பதில்லை. இதனாலேயே பாப்தாதா கவனம் செலுத்துங்கள் என்பதற்கு இரட்டை அடிக்கோடிடுமாறு செய்கின்றார். மாயையின் நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதிலும் மாயை உட்புகாதவராக இருப்பதிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தையின் பாதுகாப்பு குடையின் கீழ் குறிப்பாக உங்கள் மனதையும் புத்தியையும் வைத்திருங்கள். ஸ்லோகம். பிறர் இலகு யோகிகளை பார்க்கும் பொழுது அவர்களாலும் இலகுவில் யோகம் செய்ய இயல்கிறது. ஓம் சாந்தி.